என்ன மாமா, நீ போய் இத்தனை நாளாவது இன்னும் ஒரு இம்மி கூட அவளை மனசு இறங்க வைக்கலனா வேற மாதிரி ட்ரை பண்ண வேண்டியதானே? அதை விட்டுப்பட்டு சின்ன பிள்ளை வந்து கரையிற மாதிரி என்கிட்ட கரைஞ்சிக்கிட்டு இருக்க. ஏய், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அந்த லூசு மனசு இறங்க மாட்டுக்கு, என்ன ஏத்து கூட பார்க்க மாட்டுக்கு. நேத்து என்னையவே அரைஞ்சிட்டானா பாத்துக்க. என்ன மாமா சொல்ற? அவ ஒன்னையவே அடிச்சிட்டாளே, அந்த அளவுக்கு அப்பாட்டக்கராவ சரியான லூசு. மண்டக்கு இருக்கா இருக்கும்போதே இந்த பாடுபடுத்தி இருக்கா. மாமா அவட்ட அடி வாங்கிட்டு சும்மாவா விட்ட? பலார்னு ஒரு அரை திரும்ப கொடுத்துருக்க வேண்டியதானே? ஆமா, கொடுக்கதான் விட்டா. அதுக்குள்ளயும் உன் அக்கா மாவன் அதான் அந்த அஸ்வின் பைய கூட்ட வந்துட்டான். வேற என்ன பண்றது? என்னது அஸ்வினு? அனிதா அக்கா மாவனா? ஏ மாமா, உனக்கு என்ன லூசா? அருணு தான் அக்கா மாவன். அந்த அஸ்வின் பைய அந்த லூசு ஐஸ்வர்யா இருக்கு பாரு, அவன் மாவன். என்னடி சொல்ற? ஆமா மாமா, யார் சொன்னா உனக்கு அப்படி? ஏய், இது அந்த பைய தான் அன்னைக்கு சொன்னான். சரி, உன் அக்கா முன்னாடி கூட பேசலே, அவனும் ஒண்ணும் காட்டிக்கலையே. ஆமா, அந்த குறுக்குதான் இன்னும் கிறுக்கா இருக்கே. எல்லா பிள்ளைகளையும் தான் பிள்ளைய நினைச்சுதான் வளர்க்குறம்பா. அவ ஒரு லூசு. ஆமா, சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த அனிதா லூசு தான். ஏண்டா இப்படி இருக்காளோ தெரியல. நேத்து கூட சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போய் அவகிட்ட தனியா பேசுறேன். இங்க பாரு, சொத்துல அவளுக்கு 3 பங்குனா உன் மகன் ஒருத்தன் தான், உனக்கு 1 பங்குன்னு சொல்லியும் பார்த்துட்டேன். அப்படி எல்லாம் பிரிச்சு பேசாத மாமா, எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளைகள் தான் அப்படிங்கிறா. அந்த லூசு அப்படிதான் மாமா பேசும். அவ ஒழுங்கா பேசியிருந்தாதான் இந்நேரம் நல்லா இருந்திருப்பாளே. நாங்க சொல்றத என்னைக்காவது காதுல வாங்கியிருந்தா அந்த ஐஸ்வர்யாவை எப்போவோ வீட்டை விட்டு துரத்தி இருக்கலாம். எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே மாமா. இவ தானே தன் தலையில மண்ணெளி போட்டுட்டு உட்கார்ந்துருக்கா. வேற என்ன பண்ண சொல்ற? என்ன அனிதாமா, படிச்சோக்க பொண்ணு மாடி எங்கேயோ கிளம்பிட்டியே. கூடையெல்லாம் பார்த்தா கோயிலுக்கு போட மாடி இருக்கு. எதுவும் விஷயமா? ஏண்டா, ஏதாவது விஷயம் இருந்தாதான் அம்மா கோயிலுக்கு போணுமா? ஏண்டா அப்படி கேக்குற? இல்ல அனிதாமா, நீ சும்மா கோயிலுக்கு போக மாட்டியே, அதான் கேட்டேன். என்ன விஷயம் என்கிட்ட மட்டும் சொல்லு, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஓ, உன்கிட்ட மட்டும் சொல்லணுமா? இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள். அதான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அதை போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். யாருக்கு? இங்க வந்து சண்டை எடுத்துட்டு போமே, அதுக்கா? டேய், என்னதான் இருந்தாலும் எங்க அம்மாவாச்சே. சரி, அப்படியே கோயிலுக்கு போயிட்டு போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். அது ஒரு விஷயமாடா? அது சரி, அது சரி, நானும் வரலாம் தான். நீ தனியா போட. ஆனா வந்தா அந்த கழுவி ஏதாவது என்கிட்ட சண்டை இருக்கும். அது எதுக்கு வேணும்? நீ போயிட்டு வா, வீட்டுல உள்ளவளெல்லாம் நான் பாத்துக்கிறேன், சரியா? அது சரி, நீரு பெரிய மனுஷன், பார்த்துக்குவேராக்கும். அம்மா வெங்க. என்ன அனிதா, எங்கேயாவது கிளம்பிட்டியா? எங்கேயாவது போறியா? ஆமா ஐசு, இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு பிறந்த நாளே, அதான் கோயிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு இருக்கேன். அப்படியா? சரி அனிதா, நான் வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லு. நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். சரி. மாமா எங்க? காலையில இருந்து பாக்குறேன், ஆளையே காணோம். சொல்லாம பெரியாம எங்க போனாரு? ஏய், என்னாச்சு? உன்கிட்ட தானே கேக்குறேன். இல்ல அனிதா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போயிட்டு வா, அப்புறமா சொல்றேன். ஏன், எதுவும் சொன்னாரா? அவர் என்ன சொல்ல போறாரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காலையில எங்கேயோ கிளம்பி போனாரு. எங்க போறேன்னு கூட சொல்லல. நீ தூங்கிட்டு இருந்த, அதான் நான் உன்னை எழுப்பல. சரி சரி, எங்கேயாவது போயிருப்பாரு. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேனே. சரி அனிதா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி ஐசு. வரேன்டா அஸ்வினு. பாப்பாவை அம்மாவெல்லாம் பார்த்துக்கோ, சரியா? என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன் அனிதாமா, நீ போயிட்டு வாமா. சரிடா. ஐசுமா, நில்லு, திரும்பு. என்னடா? இல்ல, நேத்து அந்த தாத்தா உன்கிட்ட ஏதாவது சொன்னாடா. என்னடா அவர் என்கிட்ட என்ன சொல்ல போறாரு? இல்ல, ஒரு மாதிரி டல்லா இருந்தியே, அதான் கேட்டேன். ஓ, சடி சடி. குட்டி பாப்பா என்ன ஐசுமா பண்ணுது? குட்டி பாப்பா தூங்குறாங்க. அது சரி. சரி, ஏதாவது குடிக்கிறியா? குடிக்கணும்னா என்ன வச்சிருக்க? ஜூஸா இல்ல டீ காஃபி அந்த மாதிரியா? இல்ல அனிதாமா தான் போயிட்டேன், ஒரு ரோஸ் மில்க் போட்டு தாயேன். ஓ, லோச் மில்க் வேணுமா? லோச் மில்க், ரோஸ் மில்க் வேணுமா?
டேய் உன்னதான் அதை குடிக்கக்கூடாதுன்னு அனிதம்மா சொல்லியிருக்கல, உடம்புக்கு நல்லது கிடையாது, வீட்டில் செய்கிறத சாப்பிடணும்னு சொல்லியிருக்கல. போ ஐசுமா, எப்போ வந்தாலும் என்னை கிண்டல் தான் அடிப்பேன். அது எனக்கு ரோஸ் மில்க்குன்னு வட மாட்டுது, லோச்சு மில்க்குன்னு தான் சொல்ல வருது. நான் என்ன செய்யட்டும்? அது சரி, நீ போ, அண்ணனுக்கு உனக்கு எடுத்துட்டு வரேன் சரியா? சூப்பர் ஐசுமா, சீக்கிரமா ஃபுல் கிளாஸ் கொண்டு வா சரியா? சரிடா. அண்ணே அண்ணே, என்னது தம்பி உடம்போடே சந்தோஷமா சிரிச்சிட்டு வர? அண்ணே, உனக்கும் எனக்கும் சேர்த்து அம்மாட்ட லோச்சு மில்க் கொண்டு வர சொல்லியிருக்கேன் தெரியுமா? இல்ல தம்பி, அது லோச்சு மில்க் இல்லல, எத்தனை தடவை சொல்றது, ரோஸ் மில்க்ல. அதானே, நீ என்ன கேட்டோம் அவசரமா சொல்லும்போது ரோ வடமடுக்கு லோச்சு மில்க்னு தான் வருது. அன்னைக்கு கூட எங்க கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கானா, அவன் பாடு லோசனு, இல்ல இல்ல அவன் பாடு ரோசனு, எனக்கு ரோனே வர மாட்டேங்குது தெரியுமா? ஏம்ல தம்பி சொல்லி சொல்லி பார்க்கணும் தெரியுமா? நம்ம ரோ ரோ அப்படி சொன்னா ரோ ரோன்னு வரும். நீ ரோ போட்டே ஞாபகம் வச்சுக்கோ சரியா? ரோ அப்படின்னு சொல்லிட்டே இரு, ரோ சொல்ல வந்துடும் சரியா? எத்தனை தடவை சொல்லி பார்க்கறது, லோன்னு தான் வருது. நான் என்ன செய்யட்டும்? டீச்சர் உனக்கு ரோவே வராதா, உன் வாயில லோங்கட அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா? தெரியல டீச்சர், அப்படி சொல்ல வரல அப்படி சொன்னேன். அதெல்லாம் வந்துடும்ல, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. கவிதாக்கு கூட தான் ஆரம்பத்தில் எல்லாம் வராது தெரியுமா? தமிழ்ல சொல்றதுக்கு அப்படியே தன்னருவா தெரியுமா? அப்புறம் மெதுவா சொல்லி சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? ஆலம் அப்படி சொல்ல வராதவளுக்கு ஆலம் ஆலம் அப்படின்னு சொல்லிடுவா. அப்புறம் டீச்சர்கிட்ட சொல்லி மெதுவா சொல்லி சொல்லி கொடுத்த பிறகு இப்போ கரெக்டா சொல்றா தெரியுமா? அப்படியானே? ஆமா தம்பி. சரி, நீ அம்மாட்ட போய் ரோஸ் மில்க் கட்டிருக்கிய, அம்மா கோவப்படலையா? ஓயாம குடிக்க கூடாதுன்னு சொல்லும்ல. அண்ணே, உனக்கு விஷயம் தெரியாதா? அன்னைக்கு அம்மா கோயிலுக்கு போயிட்டு தெரியுமா? ஐஸ் அம்மாவும் ஐஸ் வச்சு அப்படியே காட்டேன். ஓ, ஆக மொத்தம் ஐஸ் அம்மாவை ஐஸ் வச்சு ரோஸ் மில்க் கேட்டுக்கேது அப்படித்தானே? நான் சொன்னது உன் காதுல விழுந்துருச்சா? அச்சாடி ஐசம்மா, அது ஒரு ஜாலிக்காக சொன்னது. அண்ணே உட்காந்து என்ன பார்த்துட்டு இருக்க? அம்மா அப்படியே தூக்க முடியாம தூக்கிட்டு இருக்கலாம். வா வாங்கி குடிப்போம். சரில. அம்மா நீ குடிக்கலையா? அம்மாக்கு ரோஸ் மில்க் எல்லாம் பிடிக்காது. அம்மா காஃபி போட்டு வச்சிருக்கேன், அதை குடிக்க போறேன். அண்ணே, உனக்கு கிடைச்சா குடிக்கிறத விட்டுட்டு அம்மாவை குடிக்கலையான்னு கேக்குற. அம்மா குடிச்சா சளி பிடிச்சுக்கும். ஐசம்மா, இதுல ஐஸ் போட்டிருக்கியா? ஆமாடா, அம்மா குடிச்சா சளி பிடிக்கும், நீ குடிச்சா மட்டும் சளி பிடிக்காதோ? சரியான ஆளுதாம்ல. தேங்க்ஸ் ஐசம்மா. சரிடா, கீழே போட்டுறாம குடி சரியா? சரி ஐசம்மா. இல்ல தம்பி, நீ பிடிச்சுக்கோ, நான் அம்மா கிட்ட வாங்கிக்கிறேன் சரியா? சரிண்ணே. நீ குடி ஐசம்மா. சரி சரி, 2 பேரும் உட்கார்ந்து குடிங்க, நான் கீழே போறேன் சரியா? சரிம்மா. அண்ணே, பார்க்கவே சூப்பரா இருக்கலானே. செடிலாம் வச்சிருக்க தெரியுமா? நல்ல டேஸ்டியா இருக்கும். குடினே. ஆமால தம்பி, நல்ல இனிப்பா இருக்கும். சரியா? குடிச்சிட்டு அப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் விளையாடுவோமா? சரிண்ணே. மாமா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. கூடிய சீக்கிரம் அந்த ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு திறத்தணும். அவளை துரத்தல அப்புறம் இருக்கு உனக்கு. மாமா இங்கே எப்படி? அதுவும் இவ கூட நின்று பேசிக்கிட்டு இருக்க. அப்போ இவ தான் மாமா வாங்க வர சொன்னாளா? என்ன விஷயமா 2 பேரும் இப்படி நமக்கு தெரியாம இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க? இவ ஏற்கனவே குட்டையை கிளப்புறவள, இவ கூட சேர்ந்து இவர் பேசிக்கிட்டு இருக்காருன்னா அப்போ இவ தான் மாமாவை இங்கே அனுப்பியிருக்கலா? என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலையே. இப்போ போய் நாம கேட்டா 2 பேரும் எதேச்சியா பார்த்த மாதிரி நம்ம கிட்ட மழுப்புவாங்க. வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் பேசிக்கிறேன் வர. சந்தேகமா இருக்கே, அவ சொல்லிதான் இவர் இங்க வந்திருக்காரா இல்ல எதேச்சியா வந்திருந்தாருன்னா? இவளை கோவமா அவ பேச மாட்டாளே, அவ முகபாவனையே வேற மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்? பக்கத்துல போய் என்னன்னு பார்க்கவா? சரி மாமா, நீ இதுக்கு மேல இங்க நின்றுட்டு இருந்தனா அக்காக்கு சந்தேகம் வந்துடும். ஆளை காணும்னு உன்னை தேட போறா.
நீ கிளம்பு. சரி, நான் என்னால முடிஞ்சதை பண்றேன், பாப்போம். இங்க பாரு மாமா, இப்படி லூசு மாதிரி சொல்லிட்டு இருக்காத. உன்னால எல்லாம் முடியும். இங்க பாரு, முடியும் நினை, அப்பதான் முடியும். சும்மா பயந்தாங்கொழியா இருக்காத, கிளம்பு. சரி, நான் கிளம்புறேன், நீயும் கிளம்பு. உன்னை வேணா வீட்டுல விட்டுட்டு போவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வா போவோம். என்ன காரணத்துக்காக இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்து தனியா பேசுறாங்க? அவளை இதா இருந்தா அவதான் மாமாவை தேடி நம்ம வீட்லயே வந்து பேசிருக்கலாம்ல. இவ சொல்லிதான் மாமா வந்தாரா? என்ன ஏதுன்னு தெரியலையே, மண்டை கொடைச்சலா இருக்கு. என்னவாவும் இருக்கட்டும், வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். இவர் நேத்து பேசின பேச்சே என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஐஸ்வர்யாவையும் என்னையும் பிரிக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது குட்டையை குழப்புறதுக்கு இவளும் சேர்ந்துருக்கானே. வீட்டுக்கு வா மாமா, பேசிக்கிறேன். என்னாச்சு இன்னைக்கு அனிதா முகத்துல ஈ ஆடல? என்னமோ மாதிரி இருக்காங்க. எதுவும் பிரச்சனையோ? என்னாச்சு? நம்மளை கூட பார்த்து பார்க்காத மாதிரி இருக்காங்க. நம்மளை கவனிச்சாங்களா கவனிக்கலையா? எதுக்கு இப்படி கோவமா போயிட்டு இருக்காங்க? சாமி கூட கும்பிடல. அம்மா அம்மா, என்னாச்சுமா? என்ன பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை கவிதாம்மா, அனிதா அம்மா போயிட்டு இருந்தாங்க, பேசலான்னு போனேன். அதுக்குள்ளேயும் அவங்க சாமி கூட கும்பிடாம கிளம்பிட்டாங்க. ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னது, அனிதா அம்மா சாமி கூட கும்பிடாம போடாங்களா? தெரியலையே, எதுவும் யாரையும் பார்த்து பிடிக்காம போடாங்களா? என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி, அப்புறமா நான் அருண்கிட்ட கேட்டுக்கிறேன், சரியா? சரிம்மா, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ, வா போகலாம். அம்மா, நான் மத்தியானமா போய் அருணை பார்த்துட்டு வரேன், சரியா? அஸ்வின் அருணெல்லாம் பார்த்து நாளாயிட்டு, அதான் மத்தியானமா போய் பாட்டு வரேன், சரியா? சரிம்மா, ஆனால் அருண்கிட்ட இப்படிலாம் கேட்காத, அவன் மனசு சங்கடப்படுவான். அவங்க என்ன பிரச்சனையில போனாங்களோ தெரியல, அப்புறமா பேசிக்கலாம். ஆ சரிம்மா. சரி, வா போவோம். அண்ணே, நான் உன் ஆஃபீஸ்க்கே வேலைக்கு வந்துடுறேனே. வீட்டில் இருக்க தினம் தினம் பிரச்சனையா இருக்கு. எரிச்சலும் கோவமும் தான் வருது. யாருக்கிட்டையாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. என்னால முடியலண்ணே. இங்க பாருமா, நீ ஆபீஸ்க்கு வந்துருவ, ஆனா அக்கா வீட்ல தனியா இருப்பாள்ல, அத கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? நீயாவது 4 வார்த்தை அதிர்ந்து பேசுவ, ஆனா அவ அதுவும் பேச மாட்டா. அவ பாவம், அவளுக்கு யார் இருக்கா? நீ சொல்றதெல்லாம் சரிதானே, ஆனா அந்த முட்டைக்கனியை கண்டாலே எனக்கு பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு வம்பு நடந்துகிட்டே இருக்கு. எங்க மாமியார்ட்ட சொன்னா அவ கொஞ்சம் பணக்கார வீட்டுல உள்ளவ, அப்படித்தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லுது. உங்க மாமியாருக்கு தான் இவங்க 2 பேரும் நகையெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்கல்ல, பின்ன உங்களுக்கு சப்போர்ட்டா பேசாம எதுக்காக இப்படி பேசுறா? எல்லாம் காசு வாங்குற வரைக்கும் தான். அது புத்தி மாறவே செய்யாது. எனக்கு ஆத்திரமா வருது. நான் அண்ணிட்ட வந்து சொல்ல வேண்டாமேன்னு தான் உன்னை தனியா கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணிட்ட சொன்னா மறுபடியும் வந்து ஏதாவது சத்தம் போடுவாங்க. அப்புறம் அது இன்னும் மூஞ்ச தூக்கி வச்சுக்குமேன்னு பார்த்தா என்னால பொறுக்கவே முடியலண்ணே. கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் அனிதா கிட்ட பேசுறேன். அனிதா வந்து சத்தம் போட்டாதான் அது அடங்கும்னா அப்படித்தான் பண்ணி ஆகணும். வேற என்ன பண்றது? ஐயோ போனேன், கத்துறதா இருந்தா நானே கத்திடுவேன். எத்தனை தடவை பேசுறது? அண்ணே, அவரை கூட்டிட்டு போய் தனி கொடுத்தனம் போயிரட்டா? இங்க பாருமா, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. கூட்டு குடும்பமா இருக்கிற குடும்பத்தை நீ பிரிச்ச மாதிரி ஆயிரும். இங்க பாரு, நீ தனி கொடுத்தனம் போயிருவ, ஆனா அக்கா என்ன பண்ணுவா? அத கொஞ்சமாவது யோசிச்சியா? ஐயோ அண்ணே, அதெல்லாம் யோசிச்சுதான் அமைதியா உட்கார்ந்துருக்கேன். வேற என்ன பண்ண சொல்ற? சரிம்மா, பொறுத்ததே பொறுத்துக்கிட்டேன். இன்னும் ஒரு 4 நாள் பொறுத்துக்கோ. அனிதா வந்து ஏதாவது பேச சொல்றேன். சரிண்ணா. சரி, இம்படி தூரம் வந்துட்ட, ஆபீஸ் பக்கம் தானே, வா ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறமா போ. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அக்கா தனியா இருப்பா. நான் உன்னை பார்க்கணும்னு தான் வந்தேன். நான் கிளம்புறேன். சரிம்மா, நான் அனிதாட்ட பேசிட்டு அப்புறமா சொல்றேன். சரிண்ணா.